ആള് കുറവുണ്ടോടി? ഇല്ലല്ലോ. ആഷ്ലിനൊന്നും കണ്ടില്ല. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினி குரல் சேனல். இன்னைக்கு பெத்லெம் குடும்பம் யூனிட். நிவின் பாலி மீண்டும் தனது பழைய ஃபீல் குட் ரூட்டுக்கு திரும்புறாருன்னு சொல்லலாம். மமிதா பைஜுடன் இணைந்து இந்த புதிய காம்பினேஷன் உண்மையிலே ஒர்க் அவுட் ஆகிருக்கலான்னு பார்க்கலாம். முதல் பாதி முழுக்க காமெடி சரவடி என்று செல்லும் அளவுக்கு படம் இருக்கிறதா? வாங்க முழுமையாக பார்க்கலாமா? படத்துடைய கதாநாயகன் நிவின் பாலி. அவர் தனது ஊரில் நண்பர்களுடன் சேர்ந்து கேட்டரிங் பிஸ்னஸ் நடத்தி வருகிறார். அவருடைய வாழ்க்கை பெரிதாக எந்த விதமான பரபரப்பும் இல்லாமல் நண்பர்கள் வேலை செய்கிற ஊரு என ஜாலியாக சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் கதைக்குள் மமிதா பைஜு வருகிறார். மமிதா பைஜு நிவின் பாலி இருக்கும் ஊருக்கு வருவது அவருக்கு அவ்வளவு பிடித்த விஷயமாக இல்லை. வேண்டா வெறுப்பாக அந்த ஊருக்கு வரும் அவருக்கு ஆரம்பத்திலேயே அந்த இடமும் அங்குள்ள சூழலும் பெரிதாக பிடிக்கவில்லை. ஆனால் ஊருக்கு வந்த பிறகு அவருக்கென்ற ஒரு சில புதிய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறார்கள். அவரை சுற்றி ஒரு காலேஜ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப் மற்றும் ஜாலியான சம்பவங்கள் என வாழ்க்கை மெதுவாக மாறுகிறது. அதே நேரத்தில் அவரை சுற்றி வரும் ஒரு இளைஞனும் இருக்கிறார். இப்படி மமிதாவின் வாழ்க்கை ஒரு பக்கம் ஜாலியாக சென்று கொண்டிருக்கிறது. மறுபக்கம் மமிதா நிவின் பாலி செய்யும் சில விஷயங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர் எப்படி நடந்து கொள்கிறார், மற்றவர்களிடம் எப்படி பழகுகிறார், அவரை பற்றி மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிக்க முதலில் நிவின் மீது ஒரு அட்ராக்ஷன் வருகிறது. ஆனால் அந்த அட்ராக்ஷன் அப்படியே நின்று விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக மாறுகிறது. இறுதியில் மமிதா தனது காதலை நிவினிடம் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார். ஆனால் நிவினின் உடனே ஓகே சொல்லவில்லை. அவர் கொஞ்சம் தயங்குகிறார். அதற்கான முக்கியமான ஒரு காரணம் இருவருக்கும் இருக்கும் வயது வித்தியாசம். சுமார் 12 முதல் 13 வருடங்கள் வயது வித்தியாசம் இருப்பதால் இந்த காதல் சரியாக இருக்குமா? குடும்பத்தினர் இந்த காதலை ஏற்றுக்கொள்வார்களா? இவருடைய ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்திற்கு செல்லுமா என்ற கேள்விகளை மையமாக வைத்து படத்தின் கதை நகர்கிறது. இதெல்லாம் இயக்குனர் கிறிஷ் மிகவும் லைட் ஹார்ட்டடாகவும் காமெடி கலந்தும் கலகலப்பாகவும் சொல்லியிருக்கிறார். இந்த படத்துடைய பெரிய ஸ்ட்ரென்த்தை நான் பார்க்கறது என்னமோ காமெடி மற்றும் ஒன்லைன் கவுண்டர் தான். குறிப்பாக முதல் பாதி முழுவதுமே பல இடங்கள்ல தொடர்ந்து சிரிக்க வைக்கிற காட்சி வருகிறது. நிவின் பாலி கொடுக்கிற ஒன்லைன் கவுண்டர்ஸ் பல இடங்கள்ல நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு கதாபாத்திரம் சீரியஸாக ஏதாவது சொல்ல அதற்கு நிவின் கொடுக்கும் ஒரு கேஷுவல் கவுண்டர், அதற்கு அடுத்த கதாபாத்திரம் கொடுக்கிற ரியாக்ஷன் என்று பல காட்சிகள் நல்ல என்டர்டெயின் வேல்யூ கொடுக்கிறதுங்க. மலையாள சினிமாவே சும்மா சொல்ல முடியாது, நல்ல ஒரு பூம் ஆகிட்டு இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியா இப்போ வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல வந்திருக்கிற படம் தான் இந்த நிவின் பாலி நடிச்ச பெத்லெம் குடும்ப யூனிட். நிவின் பாலியை பார்த்தவுடன் ஒரு விஷயம் தோன்றுகிறதுங்க. சார், இதுதான் உங்க ரூட்டு சார், ஃபீல் குட் படங்களுக்கு நீங்க இப்படியே வாங்க. அந்த அளவுக்கு முழு படத்திலும் நிவின் பாலி மிகவும் இயல்பாக நடிச்சிருக்கிறாருங்க. அவருடைய ஒன்லைன் கவுண்டர்ஸ், கேஷுவல் பாடி லாங்குவேஜ், காமெடி டைமிங், ஸ்டைலா கார் ஓட்டுறது என பல விஷயங்கள் அவர் ஸ்கோர் செஞ்சிருக்காரு. குறிப்பாக மமிதாவை காதலிக்க ஆரம்பித்த பிறகு அவர் காட்டுற அந்த ஷை மற்றும் நர்வஸ் ரியாக்ஷன்ஸ் இதெல்லாமே சூப்பராக இருக்கு. காதலிக்க வேண்டும் என்று நினைத்தால் அப்படி எப்படி அப்ரோச் செய்யறது அப்படிங்கிறது தெரியாம அவருடைய ஒரு தடுமாறுற காட்சி மிகவும் நேச்சுரலாக இருக்கிறது. நிவின் பாலிக்கு இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் காமெடி ரொமான்ஸ் ஜானராக நல்லாவே செட் ஆகுதுங்க. இப்படியே படம் பண்ணுங்க சார். மமிதா பைஜுக்கு இப்போது நல்ல நேரம் போல. ஒரு பக்கம் விஸ்வநாதன் சென்ஸ், அதற்கு பிறகு இந்த வாரம் பெத்லெம் குடும்ப யூனிட் அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் என்ற தொடர்ந்து நல்ல கதாபாத்திரங்கள் நடித்து கொண்டு வருகிறார். இந்த படத்துல மமிதா பைஜூன் கேரக்டர் மிகவும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது. நிவினிடம் தனது காதலை வெளிப்படையாக சொல்லும் தைரியம், அவருடன் வெளியே செல்லும் போது எந்த தயக்கமும் இல்லாமல் இருக்கிறது. நிவினின் பயந்தாலும் அவரை பல இடங்கள் அழைத்து செல்வது, அந்த காட்சி எல்லாமே இவர் தான் என்னுடைய காதலன்னு சொல்ற என்று உறுதியாக நிற்பது என மமிதாவின் கதாபாத்திரம் மிக ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக நிவின் பாலின்னு இருக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு குறும்பட இயக்குனர் கதாபாத்திரம், மமிதாவை ஒன் சைடாக காதலிக்கும் இளைஞர், நிவின் பாலியிடம் சுற்றி திரியும் வயது அதிகமான ஒரு நண்பர், நிவினின் நண்பர்கள் மற்றும் தோழிகள் என ஒவ்வொரு கதையிலும் ஒரு சிறிய பங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் வரும் காட்சிகள் பெரும்பாலும் படத்தோட என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ தான். முதல் பாதி தன் படத்தின் மிகப்பெரிய ஹைலைட். முதல் பாதியில தொடர்ந்து வரும் காமெடி சீனு, ஒன்லைன் கவுண்டர்ஸ், கதாபாத்திரங்கள், கதாநாயகன் மற்றும் கதாநாயகியின் காதல் எப்படி உருவாகிறது என்பதையும் மிகவும் ஈஸியாக எடுத்து செல்கிறார். காதல் உருவாகும் விதம், உருவாக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி, நண்பர்களுடன் நடக்கும் சம்பவங்கள் என முதல் பாதி மிகவும் லைட் மற்றும் என்டர்டெயினாக செல்கிறது. மலையாளம் தெரியாதவர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது இங்கிலீஷ் சப்டைட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்வது நல்லதுங்க. ஏனென்றால் பல ஒன்லைன் கவுண்டர்ஸ் மற்றும் டயலாக் பேஸ்டு காமெடி தான் படத்துடைய முக்கியமான பலமே. அவருடைய புரிந்து கொண்டால்தான் படத்துடைய என்டர்டெயின்டு ஃபீல் ஆகும்.
செகண்ட் ஹாஃப் வந்து முதல் பாதி மிகவும் கலகலப்பாக இருந்துச்சுல. ஆனால் முதல் பாதியுடன் ஒப்பிடும்போது சில இடங்களில் ஸ்க்ரீன் ப்ளே மற்றும் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம். சில காட்சிகள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம் செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர வைக்கிறது. இருந்தாலும் அது படத்தை பெரிதாக பாதிக்கிற மாதிரி இல்லை. படத்துடைய ஓவரால் மூடு இயக்குனர் தொடர்ந்து மெயின்டைன் செய்கிறார். கிளைமேக்ஸு அதிலும் ஒரு சில சண்டை காட்சிகள் இது உண்மையிலேயே தேவையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புவது. குறிப்பாக காந்தாரா மாதிரியான ஒரு ஃபைட்டிங் செட்டப்பை காமெடியாக பயன்படுத்தி முயற்சி செய்திருப்பது கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சிச்சு. அந்த காட்சிகள் இன்னும் இயல்பாக இருந்திருந்தால் கிளைமேக்ஸ் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும்னு தோணுது. டெக்னிக்கலாக படம் நல்ல தரத்தில் இருக்குதுங்க. படத்தோட சினிமோட்டோகிராஃபி மிகவும் நேச்சுரலாக இருக்குது. படம் நடக்கும் ஊரையே நாமும் சுற்றி பார்க்கிற போது ஒரு உணர்வு இருக்குது. கதையை ஃபீல் குட் மூடாக ஏற்றது போல லொக்கேஷன் மற்றும் விஷுவல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. படத்துடைய சாங் மற்றும் பேக்ரவுண்ட் மியூசிக் இரண்டுமே நல்ல சப்போர்ட் கொடுக்குதுங்க. பாடல்கள் படத்தின் ரொமான்ஸ் மற்றும் ஃபீல் குட் மூமெண்ட்ஸை மேலும் ரசிக்க வைக்குது. மியூசிக் ஓவராலாக படத்திற்கு ஒரு நல்ல பலம் தான் சொல்லலாம். ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தா நிவின் பாலியோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், மமிதா பைஜோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்க 2 பேர்த்துக்கு உள்ள கெமிஸ்ட்ரி, ஸ்க்ரீன் ப்ளே, ஒன்லைன் காமெடி, டயலாக்ஸு, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, டெக்னிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தோன்னா செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் வரும் ஒரு ஸ்லோ போர்ஷன்ஸ், கிளைமேக்ஸ் ஃபைட்டில் அந்த சில இடங்களில் ஓவராக தெரிகிற விஷயங்கள் நம்ம டீம் கணிச்சதை வச்சு சில இடங்களில் இன்னும் புதுமையான ஒரு காமெடி இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ண வச்சுது. சில மியூசிக் போர்ஷனில் பிரேமலுவோடைய தாக்கம் இருந்தது மாதிரி ஒரு ஃபீல் நம்ம டீமுக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. ஸோ ஃபைனலாக ஒரு பெரிய ஸ்டோரி அல்லது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டை நம்பி உருவாக்கப்பட்ட திரைப்படம் கிடையாதுங்க. இது ஒரு முழுக்க ஃபீல் குட் ரொமான்ஸ் காமெடி ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அந்த மாதிரி ஒரு வகையில் இந்த படம் லைட் ஹார்ட்டடாக ஒரு படமாக இருக்குது. குறிப்பாக நிவின் பாலி இந்த ஜானரில் மீண்டும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். மமிதா பைஜு தன்னுடைய கான்ஃபிடென்ட் மற்றும் எனர்ஜெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் மூலம் படத்திற்கு இன்னொரு பெரிய ஒரு பலமாக இருக்கிறார். இருவருக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆனதுனால மொத்தத்தில் பெரிய லாஜிக்கெல்லாம் தேடாமல் குடும்பத்துடன் ஜாலியாக உட்கார்ந்து சிரித்து கொண்டே ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணுன்னா பெத்தலியம் குடும்ப யூனிட்டை நல்ல சாய்ஸுங்க. தியேட்டரில் போய் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனல் இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கோர் 3.5/5. கீப் சப்போர்ட். நன்றி, வணக்கம். சினி குரல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா ரசிகர்களே, சினிமா கூத்துக்கு எங்க குரலு, இது சினி குரலு. ஆமா, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு ஆதரவு தாங்க.